எப்படி ரட்சித்தார் அப்படி கேள்வி வருது இல்லையா? எப்படி ரட்சித்தார்? நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலம் ரட்சித்தார். ரட்சிப்புனா அதுதான். ஏன்னா அப்படின்னா, ஒரு மனிதன் அவரிடத்துல வரல, மன்னிப்பை பெறல அப்படின்னு சொன்னா அவன் ரட்சிப்பை அடையவில்லை என்று அர்த்தம். அப்படியே அவன் இந்த பூமியில வாழ்ந்தான் என்று சொன்னால் ஒரு நாள் மரிக்க போகிறான், ஒரு நாள் உயிரோட எழுந்திருக்க போகிறான், நியாய தீர்ப்பை அடைய போகிறான். ஆனால் பரலோகத்துக்கு போகாம நரகத்திலே தள்ளப்பட போகிறான். அதுதானே அப்ப ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா மன்னிப்பை பெறுதல் அப்படின்னு அர்த்தம். ஏன் எப்படி ரட்சித்தார்னா நம்மை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டதன் மூலம் நம்மை ரட்சித்தார். எப்படி மன்னித்தார்? அடுத்த கேள்வி வருதுல்ல, எப்படி மன்னித்தார் அப்படி சொல்லி இப்படிலாம் உங்களுக்கு கேள்வி வருமா? வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பகுதியை வாசிக்கும் போது, அதில் யாராவது ஒரு டாக்டர் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல சில கேள்விகள்லாம் வரும்ல. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு காரியத்தை முடிச்சிடலாம். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஆனா எப்படி அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும், அல்லது எப்போது ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவா தேவன் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அடுத்த கொஸ்டின் வருது. என்ன அப்படின்னு சொன்னா மன்னிப்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றதான காரணம். அப்புறம் தேவன் மன்னிக்கிறதுக்கு எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம் பாவங்களை தாமே சுமந்து, அதாவது ஏற்றுக்கொண்டு மன்னித்தார். அப்படிதானே? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நமக்கு பாத்தீங்கன்னா மன்னிப்பை அவர் கொடுக்க முடியும். போன மாசத்துடைய வசனத்தை கூட நீங்க அதுல பாப்பீங்க. என்னன்னா, அவர் மன்னிக்கிறவர் தான், ஆனா அதே நேரத்துல மன்னிப்பை பெறாதவர்களை நிச்சயமாக தண்டிக்கிறவர். அப்படி நிச்சயமாக தண்டிக்கிறவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில எப்படி மன்னித்தார்னா, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டதன் மூலமாக நாம் அவரிடத்துல வரும்போது நம்மளை ஏற்றுக்கொள்ள அவராலே முடிகிறது. பாவத்தோட ஒரு மனுஷன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் மன்னிப்பை கொடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்றால் அது எப்படி? பாவங்களை ஏற்றுக்கொண்டார் கர்த்தர், பாவமெல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நமக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டு அப்படி வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம ஏசாயா 53 வாசிக்கிறோம். பாவங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா தண்டனையை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அப்படி பாவங்களை ஏற்றுக்கொண்டார்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா தண்டனை. ஏன்? பாவத்தினுடைய தண்டனை, சம்பளம், அதனுடைய பலன் அப்படின்றது என்ன அப்படின்னா மரணம். அப்படியானால் பாவத்தை அவர் மன்னிக்கிறார்னா, அல்லது நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்று சொன்னால் நமக்கு வர வேண்டிய தண்டனை அல்லது நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ரொம்ப ஆழமா சொல்லணும்னா நம்முடைய மரணத்தை, நித்திய அழிவை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் ஏசாயால ஆக்கினை அவர் மேல வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ரட்சகரை இவ்வண்ணமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வருகிறவர்கள் ரட்சிப்பை அடைகிறார்கள்.